கர்ணன் வில் வித்தைகள்ல சிறந்து விளங்கினாரு. இருந்தாலும் தனக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள் வேணும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. அதனால துரோணாச்சாரியார்கிட்ட போய் தனக்கு குருவா இருந்து வில் வித்தைகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. துரோணாச்சாரியார் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடுறாரு. அடுத்ததா கிருபாச்சாரியார் கிட்ட போய் கேட்குறாரு. கிருபாச்சாரியார் நான் உனக்கு குருவா இருந்து பயிற்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாளை விடியற்கால பொழுதே வந்துடு, நான் உனக்கு பயிற்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது போலவே கர்ணனும் விடியற்காலிலே போயிடுறாரு. கிருபாச்சாரியார் மேலே பறந்துட்டு இருக்க ஒரு பறவையை பார்த்து அதை குறி வச்சு அம்பெய்து அப்படின்னு சொல்றாரு. கர்ணனும் வில்லுல அம்பை பூட்டி அதை செலுத்துறதுக்காக குறிப்பாக்குறாரு. திடீர்னு கர்ணர் அம்பு எய்தாம கீழே வச்சிடுறாரு. கிருபாச்சாரியார் இதுக்கான காரணத்தை கேட்குறாரு. இதுவே விடியற்காலை பொழுதுல பறவைகள் பறக்குதுன்னா அது தன்னோட குஞ்சுக்கு இறை தேடி தான் பறக்கும். இப்போ நான் இந்த தாய் பறவையை கொண்டுட்டேன் அப்படின்னா குஞ்சுகள் அனாதையாக ஆயிடும். என்னோட வீரத்தை காட்டுறதுக்காக அந்த தாய் பறவையை கொல்றது தவறா எனக்கு படுது அப்படின்னு சொல்றாரு. கிருபாச்சாரியாரும் கர்ணனை மனதார வாழ்த்து